सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। கண்ணம்மா சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே என்னை களி தீர்த்த உலகில் என்னை களி தீர்த்த உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா சின்னஞ்சிறு கிளியே பிள்ளை கண்ணே அமுதே கண்ணம்மா பேசும் பொற்றித்திரமே பிள்ளை கண்ணே அமுதே கண்ணம்மா பேசும் பொற்றித்திரமே அள்ளி அணைத்திட வேளைய முன்னே அள்ளி அணைத்திட வேளைய முன்னே ஆடி வரும் தேனே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா சின்னஞ்சிறு கிளியே ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிரதடி ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிரதடி ஆடித்திரிதல் கண்டால் உன்னை போய் ஆடித்திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவதே உச்சிதன்னை முகந்தால் கருவம் ஓங்கி வளருதடி உச்சிதன்னை முகந்தால் கருவம் ஓங்கி வளருதடி மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலுக்குதடி மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலுக்குதடி கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வெறி கொள்வதடி கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வெறி கொள்வதடி கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வெறி கொள்வதடி உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தமாகுதடி உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தமாகுதடி உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரும் கொட்டுதடி உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரும் கொட்டுதடி என் கண்ணீர் பாவையன்றோ கண்ணம்மா என் கண்ணீர் பாவையன்றோ கண்ணம்மா என் உயிர் நின்ன தங்கோ அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் அம்புவியின் மீது நான் அணிபெறும் ஓரங்கம் அம்புவியின் மீது நான் அணிபெறும் ஓரங்கம் அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் இன்பம் தரும் தேனிரவு இதற்குண்டாரங்கம் ஏகாந்த வேளை வெட்கம் ஏனோ
என் பக்கம் ஏகாந்த வேளை வெட்கம் ஏனோ வா என் பக்கம் அன்பானே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் உறவு கொண்டோ நேர்மையால் உடல் நான் அதில் உறவு நீ என உறவு கொண்டோ நேர்மையால் கடல் நிலவாய் காட்டிலே கலந்து நின்றோ பிரேமையால் அன்பானே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் அம்புவியின் மீது நான் அணிபெறும் ஓரங்கம் அம்புவியின் மீது நான் அணிபெறும் ஓரங்கம் அன்பானே தேடிய என் அறிவு செல்வம் ஹலோ கீர்த்தனாரம்பத்திலே எல்லோருடைய மணி பர்சும் ஜாக்கிரதை மனிதனை மனிதன் மதித்திட வேண்டும் மாறா அன்புடனே என்னாலும் சீராய் வாழ்ந்திடணும் எல்லோரும் சேர்ந்தே வாழ்ந்திடணும். மெய்யன்பர்களே, பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருந்த பரந்தாமன் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணினார். மனிதனை மனிதன் மதித்து நடக்க வேண்டும் என்ற நீதியை எடுத்துக் காட்டினார். எப்படியோ துவாபர யுகத்திலே குசேலர் என்ற ஒரு பக்திமான் இருந்தார். அவருக்கு குழந்தைகள் கிடையாது. பர்த் கண்ட்ரோல் இல்லாத அந்த காலத்திலே மனுஷன் வதவதன்னு 27 குழந்தைகளை பெற்றெடுத்துட்டார். ஆகப்பட்டது 2.5 டஜன். நினைச்சா தூக்கம் வருமோ? ஒரு தலைக்கு 4 இட்லி இன்னும் கணக்கு கூட்டினாலும் 27 குழந்தைகளுக்கு என்னாச்சு நீங்களே கணக்கு கூட்டி வாருங்கோ. சாம்பாரை பத்தி அப்புறம் யோசிப்போம். குழந்தைகள் பேரு அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்ய, மகம், பூரம், உத்திரமஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாக, மனுஷம், கேட்டை, மூலம், சூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. நீ என்ன குசேலனுக்கு கடைசி குழந்தையா? அடச்சேவோ, பேர சொல்ற எனக்கே இப்படி மேமூச்சு கீழ்மூச்சு வாங்குதுன்னா அந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் என்ன பாடுபட்டு இருப்பார். ஆனா படல காரணம் குழந்தைங்களுக்குள்ளார அவ்வளவு ஒத்துமைக்கு காரணம் அந்த காலத்துல அரசியல் கட்சிகள் கிடையாது. அது மட்டுமல்ல, அவருக்கு வாய்த்த மனைவி சுசீலை, உத்தமி, பத்தினி. அதிகமா சொல்லுவானே, நம்ம மாதவ சம்சாரம் தங்கம்மா இல்ல, இவங்களை பார்த்தா அவங்கள பார்க்க வேண்டியதில்ல. ஆனா கொஞ்சோண்டு கழடு தட்டி இருக்கும் அந்த அம்மா முகத்துல. அதுக்கு காரணம் அவங்க மேல தப்பு இல்ல. நம்பர் 27. இந்த குழந்தைகள் எல்லாம் அந்த அம்மாவை சுத்தி கொண்டு சதா சர்வகாலமும் பசி பசி இப்படி அருந்துவதற்கு பால் இல்லாதபடி அம்மா பசிக்கிறே பசிக்கிறே இப்படி என்று அகோரமாக கோரஸ் பாட ஆரம்பிச்சுட்டா. அது மட்டுமல்ல, அண்ட வீடு அடுத்த வீட்டுல இருக்கிற குழந்தைகள் சாப்பிடும் பலகாரங்களை பார்த்து விட்டு இப்ப போலீஸ்ல வளர்க்கிறாங்களே அந்த நாயை போல மோப்பம் பிடித்த ஓர் பாலகன் தேங்காய் ஆப்பம் வேண்டும் என்று கேட்டனன். ஏப்பம் விட்ட சிறு பாலகன் பயங்கி தொப்பென்று பூமியில் விழுந்தனன். அது மட்டுமா, ஆடை இல்லாத ஓர் பாலகன் சிங்க சிகடை வேண்டும் என்று கேட்டனன். கோடையிடி கேட்ட நாகம் போல் தொந்தரினோ
ரீனோ ரீனோ நோ நோ. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நான் என்னடா எல்லாரும் இருக்க வைக்கிறேன், எழுந்து போக வைக்கிறேன். கிரகம் கிரகம் இன்னைக்கு கிரக பிரவேசம்டா. அட அபிஷு கோடையிடி கேட்ட நாகம் போல் நெஞ்சம் குமுறி குமுறி தாயும் அழுதனள். அழுதனள் இந்த விஷயங்களை தன் கணவனிடத்தில் சொல்வதற்காக நாதான் அப்படி தொட்டான். ஒரு சத்தம் புரிந்து பார்த்தார். அங்க ஒரு பாய் விழுந்து கிடக்கிறான். ஆஹா சுசீலை, இது என்ன நம்பர் 28 கேட்டார். அல்லனால நம்முடைய கடைசி குழந்தை பட்டினி பசியிலும் இப்படி கீழே கிடக்கிறார் என்று சொன்னார். இதையெல்லாம் பார்த்து கொண்டு நீங்கள் சும்மா இருக்கிறாரா என்று கேட்டாள். பெண்ணே, நான் என்ன செய்யட்டும், எங்கே போகட்டும் என்றார். போய் வருவீர் போய் வருவீர் வாரகை போய் வருவீர் சாமி போய் வருவீர் போய் வருவீர் வாரகை போய் வருவீர். அன்பர்கள் நினைப்பதை அக்கணம் தந்திடும். அன்பர்கள் நினைப்பதை அக்கணம் தந்திடும். காலினை மேல் பங்க அரியன் வாழ்ந்திடும் வாரகை போய் வருவீர். இந்த வார்த்தையை கேட்டோன்னு மனுஷன் துடிச்சிட்டான். என்ன இருந்தாலும் மானஸ்தன் என்ன போல. சுசீலை, கிருஷ்ண பரமாத்மா என்னுடைய பாரிய நண்பனாக இருந்த போதிலும் வெட்டுமானத்தை விட்டு எப்படி எடுத்துரைப்பேன், நண்பனிடம் எப்படி எடுத்துரைப்பேன். வரும்படி இல்லாத வறுமையின் கொடுமையை எப்படி எடுத்துரைப்பேன். உப்புக்கும் பருப்புக்கும் காசில்லை என்று, உப்புக்கும் பருப்புக்கும் காசில்லை என்று, உப்புக்கும் பருப்புக்கும் செப்பு காசில்லை என்று உண்ணா. கிருஷ்ணா, ஆளு தெரியாம கூட்டிட்டு வந்துட்டேனடா. உன்னால் முடிந்ததை பிச்சை தர வேணும் என்று எப்படி எடுத்துரைப்பேன் என்று சொன்னார். சுவாமி, பசி வந்திடில் 10 பறந்து போகும்னு சொல்லுவாங்க. அது நிஜமோ பொய்யோ? பசி வந்திடில் பிராணன் போறது நிச்சயம். இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணா பெரிய பசங்கள்லாம் சின்ன பசங்களை போட்டு முழுங்கிடுவாங்க போல இருக்குது. அதனால நீங்க உடனே துவாரைக்கு புறப்படுங்கன்னு சொன்னார். கவலை இல்லாதபடி தவளையில் இருந்து அவளை எடுத்து ஒருபடி போட்டு அவரிடத்திலே கொடுத்தார். அதை அவர் எடுத்துக்கொண்டு நடந்தார். பல நாடு நகரம் அதை கடந்தார். நடந்தார் பல நாடு நகரம் அதை கடந்தார். பலகால தூரமே நடந்தார். செல்வன் தன்னை தேடி துவாரகை செல்வன் தன்னை நாடி. காடு மேடு பள்ளம் என்று பாராது நில்லாது தள்ளாத வயதில் வேகமாய் நடந்தார். இப்படியாகத்தானே துவாரகாபுரியை அடைந்தார். கண்ணன் இருக்கும்படியான அரவணை அடைந்தார். கதவுகளோ திறந்து கிடந்தன. தேர்தலில் வெற்றி அடைஞ்ச எம்எல்ஏ அசம்பிளிக்குள்ளார நுழையிற மாதிரி மனுஷன் சர்வசாதாரணமா போக ஆரம்பிச்சிட்டார். கண்டார்கள் காவலர்கள், கொண்டார்கள் கோபம். நில்லையா, சொல்லையா, நில்லையா, நீ யார் என்ற விவரத்தை சொல்லையா. பல்லார்கள் எல்லோரும் வணங்கிடும் வாசலில், கல்லாத மனுஷன் போல் சொல்லாமல் செல்கின்றீர். நில்லையா, கொஞ்சம் தள்ளையா, பெரிய தொல்லையா. இப்படியாக மிரட்டினார்கள். ஏ பரமாத்மா, உன்னை பார்ப்பதற்காக படாத பாடுபட்டு ஓடி வந்த என்னிடத்தில் இவர்கள் கடார் புடார் என்று பாடுகிறார்களே. இவர்களை பார்த்தாலும் சம்திங் வாங்குறாளாவும் தெரியலையே. நான் என்ன செய்வேன், எங்கு போவேன்? ஏ கிருஷ்ணா பரமாத்மா கோவிந்தா என்று கதறினார். இந்த கதறலை கேட்ட கிருஷ்ண பரமாத்மா ஓடோடி வந்தார். நெஞ்சார தழுவி கொண்டார். இத்தனை நாளைக்கு பிறகு என்னை அன்போடு பார்க்க வந்திருக்கிறீர்களே, அண்ணி எனக்காக என்ன கொடுத்து அனுப்பினார்கள் என்று கேட்டார். பக்தி பரவசத்திலே
எஞ்சான் உடம்பையும் ஒரு ஜானாக ஒடுக்கிக் கொண்டு தான் கொண்டு வந்த அவள் முடிச்சை அவர் முன்பதாக வைத்தார். ஐயோ, எடுத்தார், பிரித்தார், சிரித்தார், புசித்தார், ஒரு பிடி அவளை புசித்தார். அன்போடு தருதல் விஷமாகினும் அது அமுதமாகும் என புசித்தார். தன் அன்பன் படுகின்ற துன்பம் நீங்கி பேரின்ப வாழ்வு பெற புசித்தார். மறுபடி ஒரு பிடி எடுத்தார். தடுத்தாள் யார்? ருக்மணி. ஏன் தடுத்தாள்? அந்த ஏழை கொடுக்கிற அவளை சாப்பிட்டா கால்ரா வந்துருன்னா தடுத்தார். அல்ல அல்ல, அன்போடு ஒருத்தர் காப்பி கொடுத்தால் அவங்களுக்கு திருப்பி ஓவல் கொடுக்கணும். கொடுப்போமோ? இந்த காலத்துல விஷம் கொடுக்காம இருந்தா போறாதா? தன் அன்பனை பார்த்த ஆனந்தத்திலே வந்த வேலையை மறந்துட்டு குசேலர் போயிட்டார். இங்கே கண்ணன் சிரித்தார், அங்கே கனகலட்சுமி சிரித்தாள். உடனே மண்குடிசையெல்லாம் மாளிகை ஆகிவிட்டது. எல்லாம் அஸ்திவாரம் போட்ட கட்டணம். காரணம் கான்ட்ராக்ட்ல விடல. மிஸ்டர் மாதவன் தப்பா நினைச்சுக்கப்படாது. அந்த காலத்துல இருந்த கிருஷ்ணனை போல இந்த காலத்துல உதவி செய்யறவங்க யாராவது இருந்தாங்களா? இருந்தா. தன் உழைப்பினால வந்த செல்வங்களை மற்றவர்களுக்கு வாரி வாரி வழங்கிய ஒரே ஒரு கிருஷ்ணனும் மறைந்தான். அவர் மட்டும்தானா? குசேலரை போல இருந்த மாதவனுக்கு ராமநாத பிள்ளையோட உதவியினாலே இன்னைக்கு இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி இங்க கிரகப்பிரவேசம். அடியனுக்கு அதுல ஒரு சான்ஸ். ஆனா ஒரு விண்ணப்பம், குசேலனை போல மாதவனுக்கு 27 வானம். யோசனை செய்து நீதானமா 1 2ஓட மங்களம் சுகம் மங்களம் நித்ய ஜெய மங்களம் சுகம் மங்களம் நித்ய ஜெய மங்களம் சுகம் மங்களம். நம்ம பார்வதி எங்கே? இங்கதான் இருக்கேன். ஓ, கூட்டத்துல எங்க காணா போட போறியான்னு கேட்டேன். வா வீட்டுக்கு போ. காக்கை சிறகினிலே நந்தலால, காக்கை சிறகினிலே நந்தலால, நிந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலால, காக்கை சிறகினிலே நந்தலால, நிந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலால, காக்கை சிறகினிலே நந்தலால. காக்கை சிறகினிலே நந்தலால. கேட்கும் மொழியிலெல்லாம் நந்தலால, நின்றல் கீதம் இசைக்குதடா நந்தலால. கேட்கும் மொழியிலெல்லாம் நந்தலால, நின்றல் கீதம் இசைக்குதடா நந்தலால. தீர்த்த விரலடைத்தான் நந்தலால, தீர்த்த விரலடைத்தான் நந்தலால, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலால, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலால. காக்கை சிறகினிலே நந்தலால, நின்றன் கரியரிடம் தோன்றுதடா நந்தலால, காக்கை சிறகினிலே நந்தலால.
சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி. சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி. மங்காத பொன்னே மங்காத பொன்னே உன் வாய் முத்தம் ஒன்றாலே மாறாத இன்பங்கள் சேர்ப்பாயடி. சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி. வாடாத ரோஜா உன் மேனி ராணி பூவான பாதம் நோவாத போதும் முன்னாகி என் நெஞ்சம் வாடும். பாராளும் மாமன்னர் மார்மீதிலே நீ சீராடவாராய் சென்றேனே. இந்த பாராளும் மாமன்னர் மார்மீதிலே நீ சீராடவாராய் சென்றேனே. சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி. செவ்வல்லி கைவண்ணம் காட்டி செவ்வல்லி கைவண்ணம் காட்டி எங்கள் சிந்தை எல்லாம் இன்பமூட்டி. நீ ஆடாதே கண்ணே யாரேனும் உன்னை கண்டாலும் ஆகாத மானே. அன்பென்னும் ஆனந்த பூங்காவிலே நீ பண்பாடவாராய் சென்றேனே. எங்கள் அன்பென்னும் ஆனந்த பூங்காவிலே நீ பண்பாடவாராய் சென்றேனே. சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி. சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்த்தாயடி. சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி. சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி. மங்காத பொன்னே மங்காத பொன்னே உன் வாய் முத்தம் ஒன்றாலே மாறாத இன்பங்கள் சேர்ப்பாயடி. சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி. வாடாத ரோஜா உன் மேனி வாடாத ரோஜா உன் மேனி துள்ளி ஆடாதே வா சின்ன ராணி. பூவான பாதம் நோவாத போதும் முன்னாகி என் நெஞ்சம் வாடும். பாராளும் மாமன்னர் மார்மீதிலே நீ சீராடவாராய் சென்றேனே. இந்த பாராளும் மாமன்னர் மார்மீதிலே நீ சீராடவாராய் சென்றேனே. சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீரா
தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி. செவ்வல்லி கைவண்ணம் காட்டி செவ்வல்லி கைவண்ணம் காட்டி எங்கள் சிந்தை எல்லாம் இன்பமூட்டி. நீ ஆடாதே கண்ணே யாரேனும் உன்னை கண்டாலும் ஆகாது மானே. அன்பென்னும் ஆனந்த பூங்காவிலே நீ பண்பாட வாராய் சிந்தேனே. எங்கள் அன்பென்னும் ஆனந்த பூங்காவிலே நீ பண்பாட வாராய் சிந்தேனே. சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி. சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்த்தாயடி.